அனைவருக்கும் வணக்கம். நான் வாசுகி வினோதினி, சேர்மன் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி. We don't teach, yet we succeed. How? பார்க்கலாம். குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி கடந்த 9 வருஷமா எங்க ட்ராக் ரெக்கார்ட்ல நிறைய சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸை கொடுத்துருக்கோம். முதல்ல ஒரு கேண்டிடேட் இங்க ட்ரைனிங்க்கு வர்றாங்க அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு 2 to 3 மாசம் கேப் மட்டும்தான் இருக்கும் இன்டர்வியூக்கு. ஏன்னா யூபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்லயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால இன்டர்வியூல அவங்க டெஸ்ட் பண்றது பர்சனாலிட்டியை தான் அப்படின்றத ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்ப யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த பர்சனாலிட்டியை அந்த 2-3 மாசம் கேப்ல ட்ரைனிங் பண்ண முடியாது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்த முதல் நாள்ல இருந்தே குருக்ஷேத்ரா அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது இன்டர்வியூல எதிர்பார்க்கக்கூடிய அன்பயாஸ்டு பிஹேவியர், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, எத்திக்கல், லீடர்ஷிப் குவாலிட்டி, குயிக் டிசிஷன் மேக்கிங், இந்த மாதிரியான குவாலிட்டியை உங்களுக்கு டே டு டே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடம் இங்க. நம்மளோட யூனிக் இனிஷியேட்டிவான குரு டாக்ஸ், இதுல பியூரோக்ராட், சயின்டிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எப்படி அவங்களோட துறைகள்ல ஒரு ஆளுமை திறனை நிரூபிச்சிருக்காங்க, எப்படி அவங்க லீடரா இருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஹேண்ட்லோன் ட்ரைனிங்கோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. மந்த்லி ஒன்ஸ் இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறோம். இதை தாண்டி எப்படி லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் எவ்ரி மந்த் கொடுக்குறோம். அதாவது ஃபீல்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனா என்ன மாதிரியான ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்க ட்ரெயின் பண்ணும் போதே கொடுத்துட்டு இருக்கோம். ஃபயர் அண்ட் ரெஸ்கியூல இருந்து, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருந்து, லீடர்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட்ல இருந்து, இது எல்லா ட்ரைனிங்குமே நம்ம ஒரு இன்டர்வியூக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே நம்ம டே பை டே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மெயினா நம்ம இன்டர்வியூக்கு கேண்டிடேட்டை ட்ரெயின் பண்றோம். இது த்ரூ அவுட் தி இயர் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்தது மெயின்ஸ். ஸோ மெயின்ஸுக்கு ட்ரெயின் பண்றோம். மெயின்ஸுக்கு முதல் முறையா அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே கம்ப்ளீட் மெயின்ஸுக்கு தேவையான ஹோலிஸ்டிக் மெட்டீரியல் அண்ட் புக் குருக்ஷேத்ராவோட R&D டீம் கொடுக்குறோம். இப்போ ஆக்சுவலா இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது அதுல இருக்கக்கூடிய சிலபஸை எக்ஸ்டென்சிவா அதுல இருக்கக்கூடிய ஒரு வேர்டையும் அவங்களுக்கு டீச் பண்றோம். அதை தாண்டி இந்த சிலபஸை டாபிக் வைஸ் பிரிச்சு அந்த டேட் வைஸ் போட்டு இந்த ஹோல் இயர்க்குமே இந்த மெயின்ஸோட டாபிக் வைஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் புக்கா ரெடி பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டூல் கிட்டா இதை கொடுக்குறோம். இது ரொம்ப சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம்னா 2 ரீசனுக்காக. ஒன்னு, நம்ம கம்ப்ளீட்டா இங்க குருக்ஷேத்ரால நீங்க ஸ்டெப்பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த என்டையர் மெயின் சிலபஸையும் முடிச்சு கொடுக்குறோம்ன்றத டிரான்ஸ்பரன்சிக்காகவும். ரெண்டாவது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே மெனி ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ ஆன்சிட்டி. நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம், நம்ம கரெக்டான சிலபஸ் படிக்கிறோமா, சிலபஸ் வருமா, இது படிக்கிறது இந்த கேள்வி வருமா, வரலன்னா என்ன பண்றது, ஆன்சிட்டியாலே 1/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் அவுட் ஆகுறாங்க. அதை ஓவர் கம் பண்றதுக்கு யூ ஆர் ஆன் த ட்ராக்ல தான் இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சிலபஸ் பேஸ்டு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கை நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுக்கு அடுத்து எவ்ரி டே யூ வில் பி ரைட்டிங் த மெயின்ஸ் டெஸ்ட் ஃபார் 1 hour. மெயின்ஸ் டெஸ்ட் எழுதின பிறகுதான் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆன்சர் ரைட்டிங் இஸ் அ ஸ்கில். அந்த ஸ்கில்லும் ஓவர் நைட் வராது. அதை ஒவ்வொரு முறைமா நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் இதை பீரியாடிக்கலா எவாலுவேட் பண்றோம். இந்த எவல்யூஷன் ஸ்டாண்டர்ட் எப்படின்றத நம்ம டிரைவ் பண்றோம். எப்படி டிரைவ் பண்றோம்னா, யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வரைக்கும் போய் அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெறும் verb, object, subject யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபில் பண்றது ஓல்டு ஸ்கூல் ஆஃப் ரைட்டிங். அது இப்ப எங்கேயும் தேவைப்படல. ஆனா இந்த நியூ ஸ்கூல் ஆஃப் ரைட்டிங்ல யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றனா, ஆன்சர் ஷுட் பி சக்கிண்ட் இன் நேச்சர். அதாவது phrases ரொம்ப குறைவா இருக்கணும். யூ ஷுட் நாட் வேஸ்ட் வித் த வேர்ட்ஸ்.
இட் ஷுட் நாட் பி ஃபில் வித் த வேர்ட்ஸ். நோ, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சயின்டிஃபிக்கா டிரைவ் பண்றோம். அதனால மெயின்ஸ் உங்களை ரைட் பண்ண ஆன்சர் ரைட்டிங் கொடுக்கும்போது அதுக்கு தேவையான டாபிக் வைஸ் டேட்டா அண்ட் ஃபேக்ட் ஷீட்ஸ் ஃபாலோடு பை current affairs as an example, case studies, judgments, இதெல்லாம் டாபிக் வைஸ் கொடுத்து உங்களை நாங்க எழுத ட்ரெயின் பண்றோம். விமன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தா பீப்பிள் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை கொடுக்கணும். அப்ப இந்த ரேட் என்ன, இது எல்லாமே எவ்ரிதிங் வில் R&D டீம் வில் ப்ரொவைட். அந்த ஹேண்ட்ல உங்களுக்கு இன் ஹேண்டா உங்களுக்கு எல்லாமே இங்க குருக்ஷேத்ரால கொடுப்போம். So மெயின்ஸுக்கு we are training in a holistic way that providing syllabus extensive coverage and answer writing skills. Followed by this என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாமே இந்த அளவுக்கு சயின்டிபிக்கா என்ன ஆன்சர் தேவை, எது எப்படி தேவை, மெயின்ஸுக்கு எக்ஸாம்ல ஆக்சுவலா என்ன டிமாண்ட் பண்றாங்கன்றத என்னன்றதே தெரியாம நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்டை மிஸ்கைட் பண்றாங்க. ட்ரைனிங்கும் வந்து அவங்களுக்கு வேஸ்டா போயிட்டு. அடுத்ததுதான் நம்ம என்ன பண்றோம், ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்ல என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த டெஸ்ட் வந்து இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் சைக்காலஜி. அப்போ ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்கில் செட்டை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதோட பேட்டர்ன் என்ன, ஏன்னா 2015ல நீங்க 110 கட் ஆஃப் வரைக்கும் எடுக்கணும். ஆனா இப்போ அப்படி கிடையாது, 90 தான் கட் ஆஃப் வருது. அதே மாதிரி நம்ம சிசாட்டோட ஈவன் தோ இட் இஸ் அ குவாலிஃபையிங்கா இருந்தா கூட அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்ப மாறுது, மேக்கிங் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், என்சிஆர்டியை லைன் பை லைன் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி ஃபாலோடு பை எவ்ரி மந்த் அட்லீஸ்ட் 150 கரண்ட் அஃபேர்ஸ் டிட்பிட்ஸா கொடுத்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்கில்லை எப்படி இன்கல்கேட் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல இருந்து ஃபேக்ட் பேஸ்டு பேசிக்ல ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்சிஆர்டி கொஸ்டினும் யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஃபாலோடு பை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ இந்த 300 கொஸ்டின் ஒரு பர்டிகுலர் டாபிக்ல மட்டும் ப்ராக்டிஸ் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மட்டும் ஷியோர் ஷார்ட் ப்ரிலிம்ஸ்ன்ற ப்ரோக்ராம் கீழே 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். பட் 10,000 கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது கேண்டிடேட்ஸ் சீரியஸான கேண்டிடேட் இதை ட்ரெயின் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் த ஸ்கில் ஆஃப் கிளியரிங் த ப்ரிலிம்ஸ். ஸோ இதை தாண்டி குரு ஃபோரம் அப்படின்ற ஒரு நியூ இனோவேட்டிவ் கான்செப்டையும் கொண்டு வரோம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் சிட் டுகெதர், தே வில் கோ ஃபார் டிஸ்கஷன். ஸோ மோனோட்டோனியஸா ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடாது. உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை வந்து நீங்க அந்த பியர் குரூப்ஸோட ஹேண்டில் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ. அதுக்கான ஸ்டடி ஃபோரமா கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே பொறுத்த வரைக்கும் அண்டர் த நம்மளுடைய R&D டீம் வாஸ் வெரி கீன் இன் ஒர்க்கிங் ஆன் ஆல் தோஸ் பேக்ரவுண்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் support systems for the candidates under the guidance of former additional chief secretary of government of Tamil Nadu Mr. Shamukalolikar IAS and Mosigi as I am, and then Mr. Ramasamy who is the presiding judge of State Legal Service Authority, and Mr. Hemakumar who is the joint director and also a probationary officer of Bank of Baroda who also cleared CDS and CAPF. This person form a steering committee and this of Kurukshetra IAS Academy, and the steering committee always will review அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதோட சிலபஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய மெயின்ஸோட கண்டென்ட் இதெல்லாத்தையுமே இயர் ஆன் இயர் ரிவ்யூ பண்றதுனால ஸோ த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரிசல்ட்ஸும் சரி ரொம்ப மைக்ரோ லெவல் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரியான சயின்டிஃபிக் வே ஆஃப் இன்டர்வென்ஷன் இந்த மாதிரி பண்றதுனால 100ல அட்லீஸ்ட் 80% கொஸ்டின் வரைக்கும் நம்மளால எல்லா ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது, சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியுது. ஸோ ஒரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும்னா மியர்லி போய் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து டீச்சிங்கோ ட்ரைனிங்கோ எடுக்கிறது இட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஸோ வி டோன்ட் டீச் மியர்லி, வி கைட் யூ, வி மென்ட் யூ, வி ஆக்சுவலி ஸ்கல்ப்ட் யூ. So it is more than teaching. So we don't teach, but still we succeed, and this is the reason. Wish you all the success. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.